தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த விவாதங்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இரவு முழுவதும் இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த போர் சூழல் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்றது. எதிர்த்தாக்குதல், தடுப்பு நிலைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய சூழல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னது தான், ஆப்ரேஷன் சிந்தூர் முடியவில்லை, அது தொடரும் அப்படின்னு. இது யாருக்கான சமயம் அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த விவாதத்தை நம்ம நகர்த்த இருக்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் முடியவில்லை. இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் யாருக்கு செய்தி சொல்கிறார்? நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர், கட்டுரையாளர் திரு KKR ஆதித்யன், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் இராணுவ அதிகாரி திரு சேர்லாதன். மூரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியிட்டிருந்து விவாதத்தை தூங்குறேன். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், பல நாட்டு உறவுகள், குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் குறித்தே நம்ம பல விஷயம் பேசியிருக்கிறோம். பாகிஸ்தான் குறித்த கட்டுரைகள்லாம் நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆப்ரேஷன் சிந்தூருடைய முதல் வெற்றியாக நம்ம பெரிய அளவில் பிரகடனப்படுத்தணும். அதன் பிறகு இருக்கக்கூடிய தொடர்ச்சியான நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த நகர்வுகள் எல்லாருமே எதிர்பார்த்தது தான், உலகமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா எப்போவுமே ஒரு நியாயமான நடவடிக்கை உடனடியாக பாகிஸ்தான் ஆதரித்ததாக அது சரித்திரமே இல்லை. பாகிஸ்தானோட சரித்திரமே அப்படி இல்லை. அவருடைய ஆரம்பத்துலேருந்தே, தொடக்க காலத்திலேருந்து எதெல்லாம் தவறோ, எதெல்லாம் அநீதியோ, எதெல்லாம் அநியாயமோ, அக்கிரமோ, அந்த பக்கம் தான் பாகிஸ்தான் நின்று இருக்குது. அது வந்து பை டிஃபால்ட்டாக அது அப்படி தான் இருக்குது, அந்த கண்ட்ரி அப்படி தான். ஏன்னா பொய்யிலே பிறந்து வளர்ந்த ஒரு தேசம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது பாகிஸ்தான். இப்போ அது மாதிரியான ஒரு தேசம் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்துலேருந்தே, தோன்றிய காலத்துலேருந்தே ஒரு பொய்களிலே உருவான, ஒரு பொய்களிலே தோன்றிய ஒரு நாடு தான் அது. யார் கோபிச்சிட்டாலும் அதுதான் நிஜம், சரிங்களா? ஏன்னா ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். உலக மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாடு தோன்றுவதற்கு ஏதேனும் போராட்டம் இருந்திருக்கும், யாராவது போராடி இருப்பாங்க, சரிங்களா? அந்த போராட்டத்தின் விளைவாக அது வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு தனக்கென்று ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு இல்லாத ஒரு நாடு இருக்குன்னு அது பாகிஸ்தான் தான். இல்லவே இல்லை. யாரோ 4 பேர் கேட்டாங்க, அது 4 பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் தூக்கி கையில் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். அது வரைக்கும் இல்லவே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பாகிஸ்தான் இந்தியாவோடு இருந்தபோது அவர்கள் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக தான் போராடினாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில 4-5 குறிப்பிட்ட தலைவர்கள் சுயநலத்துக்காக பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட்டது, தனியே அதற்கென்று இல்லை. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, 1947 சுதந்திரம் பெற்ற உடனேயே, தனி நாடாக அறிவிக்கப்பட்ட உடனேயே, அப்போதே வந்து முகமது ஜின்னா அவர்கள் அவருடைய நேஷனல் அசம்பிளியில் பேசும்போதே கூட இந்த நாட்டுக்காக உழைத்த தியாகிகளுக்கு நன்றி செலுத்தேன் அப்படிலாம் அந்த உரையில் இல்லை. அவரே என்ன சொல்கிறாரு, நாங்களே எதிர்பார்க்காம ஒன்று கிடச்சிச்சு தான் சொல்கிறாரு அவர், அதிகாரப்பூர்வமாக, சரிங்களா? அவர் ஒரு பெரிய லீடர், அதாவது நேச்சுரலி வாஸ் அ வெரி பிக் லீடர் முகமது ஜின்னாலாம். ஆனால் அதற்கு இணையான வேறு தலைவரை பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே ஹாக்ஸ் தான் வந்தவங்க எல்லாமே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எந்த பக்கம் இருக்கணும், எது சரியான விஷயம் அப்படிங்கலாம் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லது எடுத்து செயல்படுகிற அளவுக்கு அங்கே தலைவர்கள் இல்லாத காரணத்தினால தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வரோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு இன்னமும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்ன, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். நம்ம என்ன பண்ணோம், அது வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கவில்லை. இப்போ நீங்கள் கூட அப்படி தான் தொடங்கினீங்க. இப்போ சொல்கிறேன், இதுவரையில் போர் பிரகடனம் இந்தியா அறிவிக்கவே இல்லை. பாகிஸ்தானும் முறையாக போர் பிரகடனம் தெரிவிக்கவே இல்லை. நடந்ததெல்லாம் போர் சூழல் தான். ஆமாம், இப்போ நடந்து கொண்டு கூட இப்போவும் சொல்லுகிறேன், இது ஒன்றையும் வார்லைக் சிச்சுவேஷன் தான். தாக்குதலையும் ஆமாம், இதெல்லாமே வந்து வார்லைக் சிச்சுவேஷன் தானே தவிர்த்து இட் இஸ் நாட் எ டிக்ளேர்டு வார். நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன், கடந்த 3-4 நாட்களாக சொல்லிட்டே வரேன். என்ன வித்தியாசம் பாஸ்கரன்? போர்னு வச்சா அதுக்கப்புறம் இன்னும் ஏராளமான தடுப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்கும், இன்னும் ஏராளமான தடைகள் இருக்கும். போரில் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இன்னும் மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம், என்ன சொல்லுவாங்க, அதிகாரம் அதிகமாக இருக்கும். இன்னும் இல்லை, இப்போவும் போர் சூழல் தான் நிலவி கொண்டு வருகிறது. இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே, 2 இராணுவத்துக்கும் இடையே சண்டை நடைபெற்று வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக போர் என்று பிரகடனப்படுத்தப்படவில்லை இதுவரையில், சரிங்களா? அது கூடாதுன்னு இந்தியா நினைக்குது. இந்தியா வந்து அது வேண்டாம் அப்படின்னு பார்க்குது. போரை தவிர்ப்பதற்கு தான் இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இந்த நிமிஷம் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த வினாடியில் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்குது அப்படின்னா, வேண்டாம், போர் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கு. அச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை, தயக்கமெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது கூட நம்மளால் வந்து ஒரு நொடியிலே துவம்சம் பண்ணிட முடியும். ஆனாலும் இந்தியா ஏன் செய்யலை அப்படின்னா, எப்போதுமே நம்ம போருக்கு எதிரான நிலைப்பாட்டு தான் வச்சிருக்கிறோம்.
இப்போதும் வைத்திருக்கிறோம். அதனால் போர் யார் பிரகடனம் செய்வது அப்படிங்கிறதுலாம் ஏன்னா எடுத்த உடனே பாகிஸ்தான் போர் தொடுக்கிறதாக பிரகடனம் வந்ததுன்னா பாகிஸ்தான் போர் தொடுப்பதாக ஆகிவிடும், இல்லைனா இந்தியா போர் தொடுப்பதாக ஆகிவிடும். அது வேண்டாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியா வந்து போர் கூடாதுங்கிறதாலெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நாம் நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைப்புகள் மீது இல்லை, சரிங்களா? எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஒரு ஒரு மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே நம்ம எதுவும் பண்ணலை, சிவிலியன்ஸ் மேலே எந்த ஒரு தாக்குதலும் நடத்தலை, எதுவுமே பண்ணலை. வெறுமனே பயங்கரவாத முகாம்கள் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி சொல்கிறது? அதுக்கு உண்மையிலே பாகிஸ்தான் நம்ம நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்களாலே அடக்க முடியல பயங்கரவாத குழுக்கள். பயங்கரவாதிகள் மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய இராணுவ மரியாதையோடு அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்த்துக்கணும்? ஏன்னா அங்கே பொறுத்தவரையில் அந்த ரெண்டு வித்தியாசமாக நான் பார்க்கவே இல்லையே. அங்கே தீவிரவாத குழு நம்ம பயங்கரவாதிகள்ங்கிறோம், அவங்க அதை சிவிலியன்ஸாக எடுத்துக்கிறாங்களே. அவங்க சிவிலியன்ஸ் எடுத்துக்கல, அவங்க வந்து இராணுவம் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுது மக்கள் மத்தியில். பாகிஸ்தான் மக்களுக்குமே கூட தெரியும் இவங்க பயங்கரவாதிகள் தான், இது பயங்கரவாத குழுக்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தான் மக்களுக்குமே தெரியும். பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு ஆதரவுலாம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஆதரவான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்களேன், பாகிஸ்தான் பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு கட்டுரையிலும் எழுதிட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் ஆட்சி ஒருவர் கையில் இருக்கும், இராணுவம் ஒருவர் கையில் இருக்குது, மதவாத அடிப்படை கையில் கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறது, சரியா? இது இல்லாமல் ஐஎஸ்ஐ அமைப்பு இருக்கிறது. எல்லாரும் அங்கங்கே தனித்தனியாக செயல்படக்கூடிய அதிகார அமைப்புகள், சரிங்களா? ஒருங்கிணைந்த ஒரு அதிகார அமைப்புங்கிறது அங்கே இல்லை. யார் சொல்கிறது என்ன நடக்குதே தெரியாது. ஆனால் எப்போதெல்லாம் ஒரு அமைப்புக்கு ஆபத்து வருகிறதோ அப்போல்லாம் மற்ற அமைப்புகள் துணையாக நிற்கின்றன, சரியா? மத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு பின்னால் தான் இப்போ இராணுவங்களே நின்றுருக்கு. சரி, அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதுதான். அதைத்தான் சொல்லுகிறோம், பாகிஸ்தான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு தோல்வியுற்ற நாடாக இருக்கிறது அப்படின்னா பயங்கரவாதிகளுடைய பின்னணியில் அங்கே உள்ள இராணுவம் பாதுகாப்பு எல்லாருமே பயங்கரவாதிகள், மத அடிப்படைவாதிகள். இரண்டாக பிரிச்சுக்கலாம். மத அடிப்படைவாதம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பயங்கரவாதம்னு இருக்குது. பயங்கரவாதத்துக்கு துணை போகிறது மத அடிப்படைவாதம். மத அடிப்படைவாதத்துக்கு பின்னால் தான் பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் ஆட்சியும் இருக்கிறது, புரிஞ்சுங்களா? பாகிஸ்தான் உளவு இப்போ எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் மேலே எது இருக்குது அப்படின்னா மத அடிப்படைவாதமும் அதுக்கு மேலே பயங்கரவாதமும் இருக்கிறது, சரிங்களா? நாம் அது சொல்கிறதில்ல, மத அடிப்படைவாதம் சொல்ல நம்ம பயன்படுத்தலை, வெறுமனே அடிப்படைவாதம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஃபார் ஆப்வியஸ் ரீசன், நமக்கு அது மதத்தை வைத்து பிரிவுபடுத்த நம்ம விரும்புகிறதே இல்லை, கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அப்போது அடிப்படைவாதம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படைவாதத்துக்கு பின்னால் தான் பாகிஸ்தான் இராணுவம் ஒளிந்து கொள்கிறது. அதுதான் பிரச்சனையாக. இப்போது அந்த அடிப்படைவாதத்தை வேறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளை தலையிட்டு செய்கிறதுனா மகிழ்ச்சியாக வரவேற்கணும், இல்லையா? இராணுவத்துக்கு இல்லாத ஒரு அதிகாரம், ஆட்சி அமைப்புக்கு இல்லாத ஒரு அதிகாரம் வேறு யாருமோ இருக்கிறது. அந்த அதிகாரம் இப்போது போயிட்டு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் அது பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இல்லையா, அதுதான் பாகிஸ்தானுடைய துரதிருஷ்டம். திரு சேர்லாதன், துவங்கிய நாள்லேருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் துவங்கிய நாள்லேருந்து நாம் எந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம்? கிட்டத்தட்ட முதல்ல சொன்னாங்க பாகிஸ்தானுடைய 9 அந்த இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தடுத்தப்பட்ட நிகழ்வுகள் நேற்று இரவு வரைக்கும் என்ன நடந்துச்சு? இன்றைக்கு இந்திய அரசாங்கம் முப்படைக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் வாயிலாக முப்படைகளும் தொடர்ந்து அவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். 9 நிலப்படைகள் அவர்களை அழித்து சுக்கு நூறாக்கிவிட்டார்கள். இனியும் நாம் இந்த சிந்தூர் என்ற ஆபரேஷன்ல 9 இலக்குகளை அந்த நிலைகளை அழிச்சு தாக்குனாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருந்த எதிர் தாக்குதல்கள் நேற்று இரவு இதுவரைக்கும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் இராணுவம் இவர்களுக்கு உதவி புரிகிறார்கள் என்று தட்ட தெளிவாக அனைவரும் அறிந்த உண்மை. பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அந்த அணி எப்படி செயல்படுகிறது என்றால், பயங்கரவாதிகளை ஊக்குவித்து காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே இந்திய நாட்டை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றல்ல, 1947 அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1947 இந்த நாடு பிரிந்து எப்படி பிரிந்தது? மத ரீதியாகத்தான் பிரிக்கப்பட்டது. ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் மொழி வாரியாக அப்புறமா மாறியது. அந்த பக்கம் பேசுறது பலூச்சு, பஞ்சாபி, உருது, இங்கே பேசுறது பெங்காலி ஈஸ்ட் பாகிஸ்தானில். அந்த ஒரு
ஒரு முரண்பாடால் இங்கே பேசக்கூடிய பெங்காலி முஸ்லிம்ஸ், அங்கே பேசக்கூடிய அதிகார வர்க்கமுடைய பாகிஸ்தானியர்கள், அதன் காரணமாக 1971 இந்த நாடே பிரிந்தது. இப்படி தான் இந்த நாடு இனியும் பிரிய போகிறது. பலுச்சிஸ்தான் கண்டிப்பா இந்த நாடு இல்ல, அந்த நாடா சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, பாகிஸ்தான் இன்னும் பிளவுபட போகிறது. அங்கு இருக்கக்கூடிய பிரிவினைவாதி சக்திகள், அங்கு இருக்கும் பிரிவினைவாதி சக்திகள் அதை மூடி மறைக்க இந்தியாவில் அவர்கள் ஊடுருவி வருகிறார்கள். இதுதான் காரணம், வேற எந்த காரணமே கிடையாது. மறைக்கிறதுக்காக. ஆமா, அதுதான். அங்கேயே அவங்களுக்குள்ளாகவே ஒரு முரண்பாடு. சிந்தி ஒரு பக்கம் இருப்பான், பஞ்சாபி ஒரு பக்கம் இருப்பான், ஒரு பக்கம் பலுச் இருக்கும். இது மாதிரி ஒரு பிரிவினைவாதிகள் அங்கேயே இருக்கான். பிரிவினை அங்கேயே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது துவக்கம். இந்த சிந்தூர் என்பது அவர்களால் அழைக்கப்பட்ட ஒரு ஆபரேஷன். அப்பாவி மக்களை ஜம்மு காஷ்மீரில் ஒரு சுற்றுலாவுக்காக போன மக்களை அவர்கள் தாக்கி அவர்களை கொன்றிருக்கிறார்கள். அதற்கு சரியான நேரத்தில் இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு வரவேற்கத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல்ல பலியாயிருக்கிறது. இது பலியாகிறதுலாம் குற்றச்சாட்டு. இதெல்லாம் போலியான தகவல்கள். இந்தியா தாக்கியதில் யார் தாக்கப்பட்டார்கள்? தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை தான் தாக்கினார்கள் தவிர எந்த ஒரு சிவிலியனையோ எந்த ஒரு ராணுவ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இப்ப வரைக்கும் நாங்க இந்திய ராணுவம் தாக்கவில்லை. ஆனால் அவர்கள் பாகிஸ்தானியர்கள் ராணுவமும் சரி, மற்ற வான்வெளி அதாவது ஏர்ஃபோர்ஸும் சரி, அவர்கள் நம் எல்லைக்குள் புகுந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இலக்குகளை அவர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த டார்கெட்டை வெகு துல்லியமாக நம் இந்திய இராணுவமும் சரி, இந்திய வான்வெளி ஏர்ஃபோர்ஸும் சரி அதை தவிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை முறியடித்து கொண்டு இருக்கிறார்கள் நம் சக்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் டெய்லி நியூஸை பாருங்கள், அவங்க நியூஸை பாருங்கள். நம்ம ஒன்றும் ப்ரப்பகண்டா பண்ணுறதில்ல, அவங்க தான் நம்மளும் ப்ரப்பகண்டா பண்ணுறாங்க. பட் நம்ம நியூஸில் எந்தையும் அவங்கள ப்ரப்பகண்டா பண்ணி அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் நியூஸை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அவங்களுக்குள்ளாகவே இருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு எதிர்வாக தான் மக்கள் இருக்காங்க, காமன் பீப்புள். அதாவது பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்க இந்த மாதிரி ஒரு போர் லைக் சுச்சுவேஷன். இது இன்னும் டிக்ளேர்ட் வார் கிடையாது, ஒத்திகை தான். இந்திய நாடு, இந்திய ராணுவம், இந்திய முப்படைகளும் ஒத்திகை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் போரை அறிவிக்கவில்லை. போர் அறிவித்தால் பாகிஸ்தான் எனும் நாடு உலக மேப்லேயே இருக்காது. உலக மேப்லேயே எதிர் தாக்குதல் என்று சொன்னால் பாகிஸ்தான் என்ற மேப்பே கூட இந்தியா முன்பு, அதாவது உலக மேப்லேயே இருக்க கூட ஒரு தகுதியற்ற நாடாகத்தான் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்திய இராணுவத்தை அவர்கள் எதையும் செய்ய முடியாது. நண்பர் சொன்ன மாதிரி துவம்சம்ன்றது ஒரு 2 செகண்ட் வேலை. அதை ஏன் செய்யலைன்னா, இதனால் பாமர மக்கள் நாம் அடிப்படையா நாம் என்னன்றா பஞ்சஷீல். நாம எப்பவும் பீஸை தான் நாம விரும்புகிறோம். பட் நம்மளை மறுபடியும் நம்மளை தூண்டிக்கிட்டே இருந்து நம்மளை அச்சுறுத்தி கொண்டிருந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இருக்காது. திரு கே ஆதித்யன், செய்திகள் நமக்கு நிறைய விதங்களில் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்திய இராணுவமும் பாதுகாப்புத்துறையும் சொல்கிறாங்க, இந்திய இராணுவம் கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் ஆத்தன்டிகேட்டட் செய்திகள், மற்ற செய்திகள்லாம் மிகச்சரியானதா அப்படிங்கிற இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சினுடைய அடிப்படையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ராஜ்நாத் சிங் சொல்கிறது கரெக்ட் தான். அவர் அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்திய இராணுவமும் மத்திய அரசு வெளியுறவுத்துறையும் என்ன சொல்லுதோ அதை தான் நம்மளுடைய அஃபிஷியலாக நம்ம எடுத்துக்கணும். பட் இப்போ நீங்கள் இஸ்ரேல் வார் இந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் போய் ரிப்போர்ட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம இந்தியா தரப்புலேருந்து ஸ்பாட் ரிப்போர்ட்டிங்கிறதே பெரும்பாலும் வரல. பட் பாகிஸ்தான் தரப்புலேருந்து வருது, ஸ்பாட் ரிப்போர்ட்டிங் வருது. அதை வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் விரிவாக ஒளிபரப்புகிறாங்க.
ஏன்னா இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் வந்து பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆதரவுக்காரவும் நீட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா அமெரிக்க துணை அதிபர் சொல்லும்போது பாகிஸ்தான் இந்தியா சண்டை வந்து அது வந்து அவங்க பிஸ்னஸ் நன்னா பவர் பிஸ்னஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க நான் கண்டுக்கிட மாட்டேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே பகைவர் தான் சண்டை போடுறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னா கூட அந்த மேற்குலக ஊடகங்கள் வந்து நம்ம சொல்ற கருத்துக்களை விட பாகிஸ்தான் சொல்ற கருத்துக்களைத்தான் அமெரிக்க அதிகாரிகளின் மேற்கோள்கள் எல்லாம் காமிச்சு விரிவாக ஒளிபரப்புறாங்க. அதை வந்து இன்னும் அதை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலையும் இருக்குது. அதான் பெரிய இது. ஏன்னா இன்னமும் கரெக்டான ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த நம்ம வார் பற்றிய செய்திகள் வந்து நம்ம வெர்ஷனை பார்க்குற அளவுக்கு விட வெளிநாட்டு செய்திகளை பார்க்க வேண்டிய பிரச்சனை தான் இருக்குது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறான்னு தெரியல. ஆனால் இப்போ படிப்படியாக அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இன்னைக்கு தான் சிவில் டிஃபென்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையும் சொல்லியிருக்காங்க. கலெக்டர்ஸ் எல்லாருமே அவங்க சிவில் வந்து நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ராணுவத்துக்கு பிராந்திய ராணுவத்தை வந்து அழைக்கிறதுக்கு தலைமை தளபதிக்கு வந்து உத்தரவு 3 வருஷத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஏன்னா இதெல்லாம் போற போக்கு வந்து முழுமையான வாரை நோக்கி போற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இந்தியாவுடைய நீங்க சொல்றீங்க இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர்னு எல்லாரும் பொட்டு வச்சுதான் சொல்லிட்டு அப்படி கிடையாது. சிந்து நதி பாயும் இடம் வந்து நம்ம ஊர் ஆகணும். அதான் சிந்து நம்ம ஊரா அதான் ஆபரேஷன் நினைக்க நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி 10 பேர் அடிப்பாங்க. நம்ம எல்லாம் உணர்ச்சி வச்ச விடுவோம், ஒரு துல்லிய தாக்குதல் நடத்துவோம், சர்க்கிள் ஸ்ட்ரைக் நடத்துவோம், உடனே திரும்பி அதை ஒரு மாசம் முடியும். அப்படி கிடையாது. அப்படி ஒவ்வொரு தடவை விட்டுக்கிட்டு இருந்தா நான் அதுக்கு முடிவே இருக்காது, எண்டேக்கு இருக்காது. அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா இந்த டைம் வந்து கடுமையான ஒரு இறுதி தீர்வாக அதோட எடுக்கணும். இறுதி தீர்வுக்கு வந்து பலரும் சொல்றது இப்போ சர்வதேச சூழ்நிலை வந்து வசதியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வாரில் இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் வாரில் இருக்க யாரும் கேட்கறது இல்லை. ஹமாஸ் அந்த காசா பத்தி கறிக்கட்ட மாதிரி ஆக்கிட்டாங்க. யார் கேட்கறா? இஸ்ரேலு யாராவே கண்டிக்கிறாங்களா? சும்மா சொல்லிட்டு இருந்தாலும் விட்டுறாங்க. ஆக்ஷன் ஈரானு ஹவுதி மேல அமெரிக்கா எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 100% ஆக்ஷன் எடுக்கக்கூடிய காரணங்கள் உள்ள பாகிஸ்தான்ல வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு உண்மையான காரணங்கள் இருக்கு, நியாயமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டைம்லயாவது நம்ம ஆசாத் காஷ்மீர் நம்ம சைட்ல கொண்டு வரலாம். அவங்க பாகிஸ்தான்ல அதுக்குடைய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பலூச்சி வந்து தனி நாடு கேட்குறாங்க, அதை சப்போர்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ ஆப்கானிஸ்தான்ல தலிபான் அந்த கவர்மெண்ட் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஈஸியா இந்தியா வந்து ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கணும். ஏன்னா எவ்வளவோ எதிர்ப்பு கிடையாது, 370 கேன்சல் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிளவுகளும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு பிளவுகளும் இந்தியாவுக்கு சாதகமா மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? ஆமா, வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏன்னா அவங்களாம் கொண்டாடுறாங்களா, பலூச்சிஸ்தான்ல கொண்டாடுறாங்க. பாகிஸ்தான் பீப்புள் பாவம் கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. ஆனா அங்குள்ள பொலிட்டிக்கல் அவன் மக்களுக்குள்ள கொடுக்க வேண்டிய டெவலப்மெண்ட் கொடுக்கல. அவ்வளோ ஃபண்டையும் மிலிட்டரிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மிலிட்டரிக்கார மட்டும் தான் கொளுத்து போய் அங்க இருக்கிறாங்க. பாகிஸ்தான் மேல உள்ள தாக்குதலை அங்க இருக்கக்கூடிய பிரிவினவாதிகளே கொண்டாடுறாங்க. ஆமா, ஏன்னா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டா கூட அதுக்கு ஒரு பேர் போட்டுருவான், காஷ்மீர் பிரச்சனைன்ட்டு. உடனே உலக நாடுகள்லாம் காஷ்மீருக்காக போராடுறாங்க, அவங்க போராடு. ஏன்னா இங்க நடக்கிறதெல்லாம் பயங்கரவாத செயல். நமக்கு எவ்வளவோ பாதிப்பு இருக்கு அவங்களுக்கு தெரியல. அதை வச்சு மறைச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ அவங்களே அந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்து பண்ணிட்டாங்களா, இனிமேல் நமக்கு அந்த ஒரு தலைவலியும் கிடையாது. அதனால ஈஸியா இந்தியா வந்து இப்போ முன்னேறி செல்லலாம். அதுக்கு ஏற்றாப்புல 3 நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம பிளேன்ல ஏர்போர்ட்ஸ் ஏவுகணை தாக்குதலாம் பண்ணாங்க. செகண்ட் ரைடு தேர்ட் ரைடு போனால் இப்போ வந்து இந்த காலமே ட்ரோன் யுத்தம் தான் காலம். அது அவங்க பண்ணா கூட அவங்களோட நம்ம எஃபெக்டிவா இந்தியன் ஆர்மி வந்து எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. அது பாகிஸ்தான்காரங்களே அதை ஒத்துக்கிறாங்க. தனிப்பட்ட வீடியோலாம் போடும்போது அங்கே வந்து எவ்வளோ தாக்குதல் நடக்குது, குறிப்பா என்னெல்லாம் பண்றாங்க, ட்ரோன்ல வச்சு பண்றாங்க. ஏன்னா இப்போ வேர்ல்டு லெவல்லே நம்ம யுத்தத்தை பார்த்தீங்கன்னா ஏவுகணை வீச்சு அல்லது அது அடுத்தது ட்ரோனு, இதை தடுக்கிறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த 3 தான். முன்னால மாதிரி பெரிய தரைப்பட போயெல்லாம் முன்னுக்கிட்டே போயெல்லாம் பண்றலாம். இப்போ வந்து மாறி போச்சு யுத்தம். இந்த 3 வச்சு தான் பண்றாங்க. அது இந்தியாவும் இன்னொன்னு ஒரு இதை நான் பார்த்தேன், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது பாகிஸ்தான் மேல நம்ம ஆக்ஷன் எடுக்க அவங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. 2 சைடும் நடக்கிற யுத்தத்தை வேர்ல்டு குளோபல் மிலிட்ரி வந்து அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படின்னா இவன் வந்து நம்ம ரஷ்யாக்காரன் நம்மகிட்ட வந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் வாங்கினானே, அவன் வந்து ரஃபேல் பிரான்ஸுக்கு நம்மகிட்ட ரஃபேல் வாங்கினான், அதை எப்படி அவன் யூஸ் பண்ணுறான், இவன் சீனாவில் வந்து F-17 S-17 வாங்கினான பாகிஸ்தான்காரன், அதை அவன் எப்படி யூஸ் பண்ணுறான், எந்த வெப்பன் திறமையாக கையாளப்படுது, எந்த வெப்பன் நல்லா பலனளிக்கிறதுன்னு சொல்லி அந்த நமக்கு இந்த 2 நாடுகளுக்கும் ஆயுதத்தை விற்ற நாடுகள் வந்து வேடிக்கை பார்த்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட விற்பனைக்காக. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு வேர்ல்டு லெவலில். அதனால அவங்களும் அங்கே வரமாட்டான் அந்த டைம்ல.
ஆனால் இதுதான் சரியான சமயம் நமக்கு வந்து உறுதியான முடிவெடுக்கிறது. சரி, பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்னதும், இல்லை நம்முடைய அடுத்த போர் இருக்கக்கூடாது, இந்த போரோடைய அதுக்கு ஒரு என்கார்டு போட்டாகணும், அடுத்தடுத்த பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்துக்கணும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நம்ம எப்படி வெற்றியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத திரு ஆதித்யன் சொன்னார். அது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்னு. இல்லை, தொடரும் இல்லை, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நடுவில் ஏதோ நடுவில் விட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப தொடரும்லாம் இல்லை. ஆப்ரேஷன் ஒன்று, வார் ஒன்று. ஆமாம், இது வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தான். திரும்ப அதை தான் நான் இந்திய அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறது அப்படி தான் சொல்லிக்கிறத தவிர்த்து புதிதாக போர் பிரகடனம் சொல்லிட்டு ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பொறுத்த வரையில் திரும்பவும் சொல்கிறோம், பாகிஸ்தான் மீண்டும் 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 தன்னுடைய சரிவை தானே சந்தித்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய அழிவை தானே சந்தித்து கொண்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், ஆப்ரேஷன் சிந்தூரினுடைய தொடர் வினையாகத்தான் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மீது, ராஜஸ்தானில் சில இடங்கள் மீது, அப்புறம் பஞ்சாபில் சில இடங்கள் மீது இலக்கு வைத்து தாக்க முயன்றது. அதைத்தான் நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்திச்சு. சரிங்களா? இது ஒரு ப்ரோவோகேட்டிவ் ஆக்ஷன் தான். இந்தியாவை ப்ரொவோக் பண்ணுது, இந்தியாவுக்கு சினம் மூட்டுகிறது. அதன் காரணமாக இந்தியா எதிர்த்தாக்கல் நடத்துகிறப்போ மீது போர் தொடுத்து விட்டார்கள் என்று உலக நாடுகள் மத்தியிலே பாகிஸ்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் தொடர்ந்து இந்தியா இப்போது சொல்லிகிட்டே வருது. இப்போ கூட போர்னு சொல்லலை, ஆப்ரேஷன் சிந்தூர் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதே ஆப்ரேஷனுடைய நீட்டிப்பு தான் இது போய்கிட்டே இருக்குது. இப்போது சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 9 இலக்குகளை 25 நிமிடங்களுக்குள்ளாக துல்லியமாக தாக்க முடியும் என்று சொன்னால், அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் மேலே குண்டு போகிறது எவ்வளோ நேரமாகும்? பண்ணல இல்லை, நடக்கல இல்லை. இந்தியா 25 இலக்குகளை துல்லியமாக தாக்குது. ஆமாம், 25 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்து இருக்கிறது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், நம்ம திரும்பவும் சொல்கிறோம், இந்தியா வெறுமனே செய்தியாக தருவதில்லை, அதை எடுத்து வீடியோ போட்டு காட்டுது. நான் பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம், இந்த நேரத்துக்கு தாக்குதல் நடத்துகிறோம், தாக்குதல் முன்னால் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு அப்புறம் என்ன இருந்தது. விமர்சனம் வருது, போர் நடக்குது, அந்த வீடியோலாம் வெளியிடணுமா அப்படிங்கிற. இல்லை, அதுதான் சொல்கிறேனே. இங்கே பாருங்களேன், நம்ம பொறுத்தவரையில் ஒரு ரியல் டைம் வீடியோ காட்டுறோம். அது யார் காட்டுறதுன்னா இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக காட்டுகிறது, இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த பக்கத்துலேருந்து வரக்கூடியது, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடியது எல்லாமே டாக்டர்டு வீடியோ. முழுக்க அது வந்து பொய்யாக சித்தரிக்கப்பட்ட புனையப்பட்ட வீடியோ. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், அது எதுவுமே உண்மையாக இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் உண்மையாக எதிர்பார்க்க முடியாதுங்க. திரும்ப சொல்கிறேன், அது பொய்களால் உருவான ஒரு நாடு. பொய்கள் மட்டும் தான் தெரியும், அது பொய் தவிர்த்து வேறதும் தெரியாது, பொய்கள் தான் தெரியும். இந்த பொய்களை உலகம் நம்புன்னு எதிர்பார்க்குது. உலகம் ஏன் இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஏன் சர்வதேச ஊடகங்கள்லாம் பாகிஸ்தானோட செய்திகள் ஒளிபரப்புகின்றன? ஒரே ஒரு காரணம் தான், உலகத்தில் அத்தனை சக்திகளுமே எல்லா நாட்டிலுமே இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவர்கள் தான் அதிகம், எல்லாமே. அதனால தான் இந்தியாவுக்கு எதிரான எதிர்மறை செய்திகள் எங்கிருந்து வரலையா? இந்தியா வந்து அத்தனை குரல் வருது பாருங்கள். இந்தியாவில் சமூக ஊடகங்களாகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களாகட்டும், குறிப்பாக தமிழ் தொலைக்காட்சி விவாதங்கள் பாருங்கள், எத்தனை பேர் எதிர்மறையாக பேசுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எங்கேயோ தூரத்தில் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது, அதுக்காக பேசுகிறவர்கள் தான். உண்மை பேசுவது என்பது வேறு, ஆதாயத்துக்காக பேசுகிறது வேறு. சரிங்களா? உண்மை நிலவரம் இதுதான். திரும்ப சொல்கிறோம், பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதோ, பாகிஸ்தானர்களுக்கு இன்னல் விளைவிக்க வேண்டும் என்பதோ நமது நோக்கமே இல்லை. யாருக்குமே நோக்கம் இல்லை. ஐயாவுக்கு நோக்கம் இல்லை, எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, நம்முடைய நண்பருக்கு இல்லை. நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன, அங்கே பயங்கரவாத செயல்களுக்கு ஊக்கமளிக்கப்படுகிறது, அதனால் நமக்கு ஊர் விளைகிறது. அதனால தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப தெளிவாக இங்கே பார்க்குறவங்களாம் சொல்கிறோம். பகல்காம் தாக்குதல் நடைபெறவில்லை என்றால், சுற்றுலா பயணிகள் அங்கே தாக்கப்படவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்குமா? எதனுடைய தொடர்பினை இது? அப்போ அதுதானே ஆரம்பம். இங்கே பேசக்கூடிய இன்றைக்கி நம்முடைய தமிழ் தொலைக்காட்சி விவாதங்களே பேசுகிறவங்க கூட யாராவது ஒருத்தராவது மனசாட்சியோட இத்தனை சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, இவங்களுக்கு நாம் எதிர்நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு எத்தனை பேர் துணிஞ்சு கேட்குறாங்க பாருங்கள். தமிழ் தொலைக்காட்சி விவாதங்கள் நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. அவங்களால இது எடுத்து பேச முடியல அவங்களால. ஏன்னா பகல்காமில் யாரை கொலை பண்ணுறாங்க சொல்லுங்கள்? அப்பாவி மக்கள் தானே, சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி மக்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அத்தனை பேர் சுட்டுக்கொள்ள முடிகிறதில்ல. மனைவியர்கள்லாம் தனியாக பிரித்து வைத்துக்கொண்டு கணவனை மட்டும் சுட்டுக்கொள்ள முடிகிறதா இல்லையா? இன்னும் பல விஷயம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வேறு சாயம் பூசப்பட்டு விடும். நம்ம சொல்ல தயாராக இல்லை. நடந்ததா இல்லையா? அதற்கான எதிர்வினை தானே இது. அப்போ எதிர்வினை எங்கே போச்சு? பயங்கரவாதிகள் இங்கே தாக்கினார்கள், பதிலுக்கு நாம் பயங்கரவாத முகாம்களை தான் தாக்கினோம்.
உண்மையில் ஒரு சரியான நேர்மையான உண்மையான மக்கள் நல சார்ந்த அரசு பாகிஸ்தானில் இருந்திருந்தால் உடனடியாக பகல்காம் நடந்த உடனே அங்கே இருக்க பயங்கரவாத முகாம்களை அவர்களே அழித்திருக்க வேண்டும். ஏன் பண்ணலை? ஊக்கமளிச்சிருக்கான் இல்லையா? இத்தனை நாளும் எங்களில் பயங்கரவாதிகள் இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்போ மசூத் அசார் எப்படி வெளியே வந்து பேசுகிறாரு? எங்கள் நாட்டில் அவர் இல்லவே இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஒசாமா பின் லாடன் அங்கே இல்லைன்னு தானே சொன்னாங்க. அமெரிக்கா உள்ளே போய் அங்கே தானே தாக்கிச்சு. நீங்கள் பதிலுக்கு அமெரிக்கா தாக்க முடிஞ்சுதா? பண்ணிங்களா? அந்தளவுக்கு திராணி இருந்தா உங்களுக்கு? எழுத்து கூட ஒருத்தரும் பேசலையே. அப்போ யாரும் பேசலையில்ல. இப்போ திரும்பவும் சொல்கிறோம், இந்தியா அங்கே சென்று தாக்குதல் நடத்திய காரணம் பயங்கரவாத முகாம்கள் இருந்தது, பயங்கரவாதிகள் அங்கே செயல்பட்டார்கள், பயங்கரவாதிக்கு எதிராகத்தான் இந்த வினை அப்படிங்கிறத நேரடியாக சொன்னோம். எந்த சிவிலியன் மீது நமக்கு எந்த ஒரு தாக்குதலும் இல்லை, இன்றைக்கி கூட இல்லை. என்ற ஒரு மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் மீது தாக்குதல் நடத்த போகிறதில்லை. மருத்துவமனைகள் மீது, கல்வி நிறுவனங்கள் மீது, வழிபாட்டு தலங்கள் மீது, பொதுமக்கள் கூடுகிற இடங்கள் எல்லாம் நம்ம வந்து தாக்குதல் நடத்துறதே இல்லை. ஏன் முடியாதா? பண்ணியிருக்க முடியாதா? ஆனால் பண்ணல, இப்பவும் பண்ணல, இனிமேலும் பண்ண போகிறதில்லை. எத்தனை ப்ரொவோகேட்டிவ் ஆக்ஷன் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பதிலுக்கு இந்தியா எப்படி இருக்குது பாருங்க. பிரமாதமாக சொல்லணும்னா ப்ரொபோர்ஷனேட் அண்ட் மெஷர்டு ஆக்ஷன் நம்ம பண்ணுறதெல்லாம் அதற்கு இணையாக ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணுறோம். என்ன கேட்டால் ப்ரொபோர்ஷனேட்டாக கூட நம்ம பண்ணலை, அதோட மிகவும் குறைவாக தான் பண்ணி கொண்டிருக்கோம். சரிங்களா? ஆனாலும் இதை விமர்சிக்க முடியும் என்று சொன்னால் அவங்களாம் மனநோயாளிகள் தான். சரிங்க சார். இந்திய இராணுவம் முன்னேறி போர்க்களத்தில் நின்றுட்டுருக்குறாங்க, பதில் தாக்குதல் கொடுத்துட்ருக்குறாங்க. யார் தாக்குனாங்களோ அவங்கள்ட்டேருந்து மீண்டு இங்கே வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நேரத்தில் நோ வார் அப்படிங்கிற சூழலும் பேச்சும் உருவாகிட்டுருக்கு. இட்ஸ் ரைட் டைம் நோ வார்னு சொல்கிறது. ஆஸ் எ சோல்ஜர், நான் ஒரு சோல்ஜராக, ஒரு இராணுவ வீரராக சொல்லும்போது, வி வாண்டட் டு டிஃபெண்ட் திஸ் நேஷன். எங்களுக்கு இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமையை தான் கொடுத்துருக்காங்களே தவிர, நாங்கள் போய்ட்டு பீஸ் பேசணும், அதை பேசணும், இதை பேசணுன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த நாட்டு மக்களையும் இந்த இந்திய ஒருமைப்பாட்டையும் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இராணுவங்கிறது வந்து ஏதோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு போல. இன்னைக்கு இந்த நிமிடத்தில் என்னை அழைத்தார்கள் என்றால் அந்த இராணுவ களத்தில் பங்கு பெற நான் தயாராக இருக்கிறேன். நான் மென்டலாக ப்ரிப்பேராக இருக்கணும். எங்களைப் போல பல அதிகாரிகள், எங்களைப் போல பல வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள், முப்படை வீரர்கள் தயாராக இருக்கிறோம். நாட்டை காப்பாற்ற எந்த நேரத்துக்கும் நாங்க போறது. நோ வார்ங்கிறது வந்து ஒரு இந்த நாட்டை சீர்குலைக்க ஒரு அந்நிய சக்தி வருகுதுன்னா அங்க போயிட்டு நான் போயிட்டு பீஸ் என்று வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டு போறதுக்கு நாங்க தயாராகவே இல்லை. நோ வார் எதுக்கு சொல்றாங்க? நிறைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது வந்து மாத்து கருத்தே கிடையாது. அதனால வந்து இந்திய ராணுவம் போயிட்டு வெள்ளக்கொடியை போய் பிடிச்சிக்கிட்டு என்ன நான் காம்ப்ரமைஸ் அது வந்து அரசாங்கம், இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. எங்க ராணுவம், இந்திய ராணுவம் வந்து ஒரு டிசிப்ளின்ட் ஆர்மி. பாகிஸ்தான் ஆர்மி மாதிரி கிடையாது. பாகிஸ்தான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாடு தனியா போனதுக்கு அப்புறம் பெயரளவில் தான் டெமோக்ரஸின்னு ஜனநாயகம், ஆனால் கிடையாது. எல்லாம் சர்வதிகாரம், அதிபர் ஆட்சிகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் அந்த நாட்டில் எலெக்டட் கவர்மெண்ட் இருந்து பாதி கூட கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஏன்னா அது வந்து அவங்க ஜீன்லேயே ஊறினது. நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரியும் பாருங்கள், நான் அந்த மதத்தை பற்றியோ இதை பற்றியோ நான் போகல, ஆனால் எல்லாம் அதிபர் ஆட்சியாக தான் இருப்பான். எங்கே வந்து டெமோக்ரஸி இருக்குது, மக்கள் ஆட்சி எங்கே இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் கிடையாது. மக்களாட்சி என்று பார்க்கும்போது சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள், எத்தனை நம்முடைய ஸ்டேட்டு, எத்தனை ரிலிஜன், எத்தனை கேஸ்ட்டு, எத்தனை ஒரு மொழிகள், இந்த இந்திய கட்டமைப்பு நீங்கள் பாருங்கள். இது மாதிரி உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்குமா? அதே போன்று இந்திய இராணுவ முப்படைகள் போல் எங்கேயாச்சும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? பார்த்துருக்க முடியாது. இந்த நாட்டை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வெள்ளைக்கொடி பிடிக்க முடியாது. ஆட்சியாளர்கள் தான் அதை செய்வார்களே தவிர நாங்கள் இந்த நாட்டை பாதுகாக்க 24 மணி நேரமும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தான் கூற முடியும். திரு KKR ஆதித்யன், இதுவரைக்கும் இந்தியா பாதுகாப்புத்துறை அவங்க முன்னெடுத்து அவங்க பின்னாடி இராணுவம் தாக்குதலை மேற்கொள்ளும். இப்போ ஃபுல் பவரையும் இராணுவத்தில் கொடுத்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு ஏற்கனவே பிரதமர் சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக ஃபுல் பவர்ஸையும் இராணுவத்தை கொடுக்குற மாதிரியான சூழல் இருக்கா?
ஆமா, இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, இந்த பிரதேச ராணுவத்தெல்லாம் ஒரு நம்ம ராணுவ தளபதி எப்போனாலும் அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு குடுத்துருக்காங்க. அதனால தொடர்ந்து அந்த புல் போர் அது நம்ம இந்தியன் அரசியல் சட்ட அமைப்புல ராணுவத்தை வந்து அந்த சமயத்துல தான் முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும். அது கூட 3 வருடகாலம் தான் குடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு. ஏன்னா ஏற்கனவே எந்த சூழ்நிலையில எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிற முடிவு வந்து ராணுவத்துட்டே முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்லேருந்து. 3 வருடம் ஆனா அப்படிங்கிறது எதுக்கு, அந்த லிமிட்டேஷனோட எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் முழுமையா கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் இல்ல சொல்லிருங்க. அது அது வந்து அதனால தான் சார் சொன்ன மாதிரி இந்தியா 75 வருஷமா டெமோக்ரஸி இருக்கிறது காரணம் அந்த அந்த ஒன்று தான். அதாவது எல்லோரும் சமமாக இந்த நாட்டுக்கு பாடுபடுறோம். யாரா ஒருத்தர் அத்துமீறவோ அதிகாரம் செலுத்த முயலும் போது இன்னொரு தரப்பு வந்து அதை வந்து கட்டுப்படுத்தும். அந்த வகையில தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நம்ம சட்ட அமைப்புல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இந்தியா இன்னைக்கும் ஜனநாயக நாடா நீடிச்சுக்கிட்டு இருக்குது. இல்லாட்டா ஈஸியா இப்பவுமே அங்க பாகிஸ்தான்ல பார்த்தா இம்ரான்கானை வெளியே விடுங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கானுங்க. ராணுவம் எப்போ திடீர்னு அவன் கைப்பற்றினாலும் இந்த மாதிரி ஆட்சியை கைப்பற்ற விட இது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வழக்கமா பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதரவு பகிரங்கமா இருக்கும். இப்போ வந்து சைனா கொஞ்சம் மறைமுகமா சில நாடுகள்லாம் மறைமுகமா உதவி பண்றாங்க. ஆனாலும் அவங்களால வெளிப்படையா எந்த நாட்டு ஆதரவையும் பெற முடியாத நிலையினாலதான் அவங்க நில குலைஞ்சு போய் இருக்கிறாங்க. இருந்தா கூட அந்த நாட்டு ராணுவத்தினுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே, அட்டாக் பண்றாலும் சொல்றாங்க இல்லையே. மற்றபடி உண்மையிலேயே அவங்களால வந்து நம்ம இந்தியாவுடைய தாக்குதல் வந்து எதிர்த்து பண்ற அளவுக்கு ஒன்றும் வலுவும் கிடையாது, தைரியம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம இந்திய படை இன்னொரு 5 வலுவா அடிச்சாங்கன்னா சார் சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிஞ்சு போயிடுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ராணுவத்துடைய மாறல் கெட்டு போயிடக்கூடாதுதான் அட்டாக் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த தீவிரவாத முகாம்னு அடிச்சிட்டு இருக்கோம். அவங்க என்ன செய்றாங்க, நம்ம மக்கள் வாழும் பகுதி எல்லையில அந்த மாதிரி ராணுவ நிலைகள் இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அவங்க அட்டாக் பண்ணனாலதான் இப்ப மேற்கு 3 மாநிலங்களையும் நம்ம வந்து ஃபுல்லா அலர்ட்டா இருக்க வேண்டியது அடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நமக்கு அவங்களுக்கும் அதான் வித்தியாசம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க திரு ஆதித்யன். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் யாருக்கு செய்தி சொல்கிறார் என்ற விவாதத்தில் இன்று 3 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சேர்லாதன். மூவருக்கும் நன்றிகள். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.